எங்கள் மாமாவுக்கு எப்போவுமே நான் தான் ரீசார்ஜ் பண்ணுவேன். அவங்க கிராமத்தில் இருக்காங்க. அவங்க ஜியோ ஃபோன், ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் கொடுத்துருந்தாங்க. வெறும் ₹75 ₹91க்கு 28 டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா இருந்துச்சு. ஜியோ ஃபோனில் ஜியோ சிம்மை தவிர வேறு எதுவும் போட முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நீங்கள் திடீர்னு இப்போ அவங்களுக்கு கொடுத்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நார்மலாக ₹250 ₹350 தான் ரீசார்ஜ் பண்ணுன்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? எல்லாரும் ஜியோ ஃபோன் வச்சுருக்கவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள், எளிய மக்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்க ₹100 ₹75 பண்ண ரீசார்ஜ் எங்கே இருக்குது? அதே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குல 350க்கு பண்ணணும் அப்படின்னா அவங்களால எப்படி பண்ண முடியும்? எனக்கு உண்மையிலே இது என்ன கான்செப்ட்னு புரியலை. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ஜியோ ஃபோனுக்குன்னு இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு ஏன் இன்னும் கூகுள் பேயில் எல்லாத்துலேயும் ரீசார்ஜில் காட்டுதுன்னு தெரியல. அதை அப்படியே தூக்கிட வேண்டியதானே? ஜியோ ஃபோனில் ஜியோ சிம் மட்டும் போடணும்னு தெரியுது, ஆனால் ரீசார்ஜ் நீங்கள் எந்த ஆஃபரும் தர மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு எல்லா சிம்மும் போடுற மாதிரி கொண்டு வர வேண்டியதானே?